மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் ஒகேனக்கல் பகுதிகளில் நிலவர கடும் வறட்சியால் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை பொம்மிடி மற்றும் ஏற்காடு மலை அடிவார பகுதிகளை நோக்கி மேய்ச்சலுக்காக கொண்டு போறாங்க. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் ஏராளமான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பெரும் பகுதி கால்நடைகள் பாரம்பரிய நாட்டு மாடு இனத்தை சேர்ந்தவை. இந்த பகுதியை சேர்ந்த கால்நடைகள் பெண்ணாகரம், ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வனத்தை ஒட்டிய பகுதிகளில் மேய்க்கப்பட்டு பராமரிக்கப்படுவது வழக்கம். ஆனால் நடப்பாண்டில் நிலவி வரும் கடும் வறட்சியால் கால்நடைகள் பசியால் வாடுவதைக் கண்டு தவித்த விவசாயிகள் அவற்றை கூட்டம் கூட்டமாக ஓட்டிக்கொண்டு பொம்மடி அருகே முகாம் அமைத்து மேய்த்து வருகின்றனர். ஒன்றுமே இல்லை சார், இந்த எருவை கை முதல் எதனா பண்ணி தான் வாங்கி போடுறது. பில்லு எதுவுமே இல்லை. நாட்டு மாடுங்க படத்தா இல்லாத மாதிரி இருக்குதுங்க. அதுக்கு தீவனம் வாங்கி போகிறது கூட வழி இல்லாத ஓட்டின்னு ஊருக்கட்டு ஊர் ஓட்டின்னு போகிறாங்க. அங்கேயே தங்கிக்கிட்டு திரும்பி மழை விழுந்தா ஓட்டிட்டு வந்துடுறது. 3 மாதம் முன்னதாகவே கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் சூழ்நிலையை உணர்ந்து அரசு உதவ வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கால்நடை தீவனங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் அதை வாங்கி போட முடியவில்லை எனவும், கால்நடைகளை விற்க முயன்றால் குறைந்த விலைக்கு கேட்பதால் வேறு வழியின்றி கைப்பிசைந்து நிற்பதாகவும் கூறுகிறார் முருகேசன். பில்லு இல்லை, மழை இல்லை, என்ன பண்ணுறது? ஓட்டி போவது என்ன பண்ணுறது? என்ன இல்லை, டிப்பர் ஒரு டாடா ஏசி பில்லு 7,000 ரூபா விற்கிதுங்க. ஒரு ஈஸ்டர் பில்லு 15,000 14,000 விற்கிது. எந்த மாடு வச்சு வளர்க்க முடியும்? மாடு 40,000 ஆடு 30,000 கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. மாநில கால்நடை வளத்தில் பெரும் தொய்வு ஏற்பட்டு விடாதபடி காக்க சாத்தியமுள்ள மாவட்டங்களில் இருந்து தீவனத்தை பெற்று வந்து கால்நடை வளர்ப்போருக்கு அரசு மானிய விலையில் வழங்க முன்வருவது மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். வகையில் நன்மை தரக்கூடிய இந்த நாட்டு இன மாடுகள் இப்பொழுது அழியும் தருவாயில் உள்ளது. இதை காப்பாற்றுவது நம் அனைவருடைய கடமையாகும். நியூஸ் 18 தமிழ்நாடு, தருமபுரியிலிருந்து சுகுமார்.